இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை அருந்தியதால் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த 18 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் நொய்டாவை சேர்ந்த மரியான் பயோடெக் என்ற நிறுவனம் டாக்-1 மேக்ஸ் சிரப் என்னும் இருமல் மருந்தை தயாரித்து வருகிறது. இந்த மருந்தானது இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உஸ்பெகிஸ்தானில் இந்த மருந்தை உட்கொண்ட 18 குழந்தைகள் உயிரிழந்ததாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மருந்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எத்திலின் கிளைகால் என்ற நச்சுப்பொருள் கலக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த மருந்து மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமலேயே மெடிக்கல் ஷாப் ஊழியர்களின் பரிந்துரையின் பெயரில் அதிக அளவில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த மருந்து 2.5 முதல் 5 மில்லி அளவிற்கு தினமும் 3 முதல் 4 வேளை வரை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்நாட்டில் 18 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து மருந்தகங்களில் இருந்தும் டாக்-1 மேக்ஸ் மாத்திரைகள் மற்றும் சிறப்புகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. மேலும் சரியான நேரத்தில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தவறியதாக 7 சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.